அண்ணாவினுடைய ரோல் மாடல், அண்ணாவினுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து யார்? பெரியாரும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கிட்டு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. திராவிடியன் ஐடியாலஜி, திராவிட ஐடியாலஜிஸ்டோடைய காட்ஃபாதரே அவங்க ரெண்டு பேர் தான். இப்போ இவங்களும் அதை தான் சொல்கிறார். அதிமுகவுக்கும் அண்ணாவும் பெரியாரும் தான், அண்ணாவும் பெரியார் அம்பேத்கர் இது எல்லாத்தையும் சேர்த்து தான். இப்போ ரெண்டு கட்சிகளுக்கும் கொள்கை ரீதியாக எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அதிமுக உருவானதே ரெண்டு தலைவர்களுக்குள் இருந்த ஒரு பிரச்சனை, தலைவர்களுக்குள் இருந்த முரண்பாடு. அதுதான் அதிமுக உருவாகுது. இப்போ எம்ஜிஆர் அண்ணா வந்து என்ன பண்ணுறாருன்னா பெரியாரோட பயணம் பண்ணுறாரு. பெரியாரோட சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த திமுகவில் எம்ஜிஆர் இருக்கிறாரு, கலைஞர் இருக்கிறார், நெடுஞ்செழியன் இருக்கார், அன்பழகன் இருக்கார். ஒரு பெரிய கூட்டம் வந்து ஃபாலோ பண்ணுது. 69 ஆட்சிக்கு வராருங்கிறது தெரியும் நமக்கு. அதற்கு பிறகு அங்கே அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆகிறாரு. கலைஞரோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் அதே கொள்கையை, அதே அண்ணாவை, அதே பெரியாரை, அதே அம்பேத்கரை, அதே கொள்கையை உள்வாங்கி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ தலைவர்கள்லாம் வேற. இப்போ அதிமுக திமுகவுக்கு போகிற, திமுக அதிமுகவுக்கு வர்றதுங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண அரசியல் மாற்றங்கள்.